Dear students, நம்மளுக்கு round 1 counseling link, choice filling link வந்து official websiteல release பண்ணிட்டாங்க. இந்த link click பண்ணி யாரெல்லாம் participate பண்ண தகுதியானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 001 rankல இருந்து 19467 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த link ஆக்டிவா இருக்கும். இந்த link click பண்ணி நீங்க counseling choice filling பண்ண முடியும். அதை தவிர general category students, PWD ex servicemen இந்த link click பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும்னா counseling வந்து participate பண்ணணும், choice filling பண்ணணும். சோ நம்மளுக்கு வந்து மெயினா சில முக்கியமான instructions கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும், ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ஸ்லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்பதான் நம்மளுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரவுண்ட் 1ல வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் இருக்குது, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம், SF காலேஜ் தான் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஒரே ஒரு தடவை தான் நீங்க பே பண்ண போறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பே பண்ணீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்லயும் நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் தான். சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரவுண்ட் 2க்கு லிங்க் கொடுக்கும்போது. சோ ரவுண்ட் 2லயுமே இதே பார்ட்டிசிபென்ட் இதே ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் கூப்பிடுவாங்க. SF காலேஜ் கண்டிப்பா டிஸ்ப்ளே ஆகும். ரவுண்ட் 1ல மீதி கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்லயும் நம்மளுக்கு மீதி இருக்கிற கவர்மெண்ட் சீட்ஸுமே டிஸ்ப்ளே ஆகும். சோ அதே மாதிரி நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க கவர்மெண்ட் சீட் உங்களுக்கு அலாட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல அந்த கோர்ஸ் காலேஜ் பிடிக்கல அப்படினாலுமே நீங்க செகண்ட் ரவுண்ட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியம், அதை சேஞ்ச் பண்ணணும், அடுத்த செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டை வந்து நீங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணாதான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ஸ்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கோர்ஸோ காலேஜோ சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து இதுல கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம், SF தான் வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு ஷெட்யூல் அக்டோபர் 5ஆம் தேதிக்கு மேல ரவுண்ட் 2ல இதே ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி SF காலேஜை வந்து நீங்க சூஸ் பண்ணி சீட்டை வந்து அலாட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீட்டு கிடைச்சிருச்சு இந்த ரவுண்ட் 1ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஒரு தடவை பண்ணா போதும். இந்த ரவுண்ட்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம வெளியே வந்தாலுமே செகண்ட் ரவுண்ட்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுடைய SF காலேஜஸ் நீங்க கொடுத்துக்கலாம். கவர்மெண்ட் சீட்ஸ் இந்த ரவுண்ட் 1ல கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணாதான் அடுத்த ரவுண்ட்ஸ் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக் பண்ணனாலுமே நீங்க வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ஸ்லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள். இப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.